தினமொரு வசனம். எபேசியர் 4வது அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. விளக்கம். குறிப்பிட்ட ஒரு விசுவாச சகோதரர் அற்பமான காரியங்களுக்காக விரைந்து கோபப்படுவார். சின்ன சின்ன விஷயங்கள் அவரை எரிச்சலடைய செய்துவிடும். ஒரு சின்ன மன வருத்தத்தை கூட உடனேயே பிரதிபலிக்காமல் இருக்க மாட்டார். ஆனால் கோபம் அடைந்தாலும் எரிச்சல் அடைந்தாலும் சற்று நேரத்தில் தன்னை உணர்ந்து மனம் வருந்தி தன்னை மாற்றிக்கொள்வார். தான் ஒரு உண்மையான விசுவாசியாக வாழ விரும்பியும் கோபம், எரிச்சல் ஆகிய விஷயங்களில் வெற்றியடைய முடியவில்லையே என்ற வருத்தம் அவருக்கு உண்டு. அவர் கோபப்படும் வேளையில் இவர் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டவர் என்றால் ஏன் இந்த கோபம், ஏன் இந்த எரிச்சல் என்று பிறரும் கேள்வி எழுப்புவது உண்டு. ஆனால் அவருக்கு சில ஹார்மோன் பிரச்சனைகள் இருப்பதும் அதனுடைய விளைவே கோபமும் எரிச்சலும் என்பது பின்னர் தான் தெரிய வந்தது. சிலருக்கு மனவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாலும் சரீர இயற்கையின் தன்மைகளாலும் உணர்ச்சி பூர்வமான பிரச்சனைகள் ஏற்படுவது உண்டு. நல்ல தேவ பக்தியுடைய விசுவாசிகளுக்கும் இவ்வித பிரச்சனைகள் ஏற்படுவது உண்டு. எளிதில் கோபமடைதல், பய உணர்வடைதல், உணர்ச்சி வசப்படுதல், அவசரமாக பேசிவிடுதல், கவலைப்படுதல், பதட்டமடைதல், அற்ப காரியத்திற்காக மனக்காயமடைதல், பாலுணர்வு சம்பந்தமான நினைவுகளால் தொந்தரவடைதல் போன்ற பல பிரச்சனைகள் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட மற்றும் சரீர இயற்கையின் விளைவாக ஏற்படுவது உண்டு. எனவே உணர்வு சார்ந்த எவ்வித பிரச்சனைகளை பார்த்து ஒருவரை தேவ உறவற்றி பாவி என எண்ணிவிடக் கூடாது. மேற்கண்டவைகள் ஒருவரிடம் ஆவிக்குரிய அனுபவம் இல்லை என்பதற்கான இறுதி அடையாளங்கள் அல்ல. இவைகள் யாவும் சற்று நேரம் தோன்றி மறைந்து போகிறதையே குறிக்கிறது. ஹார்மோன் அதிகமாக அல்லது கொஞ்சமாக சுரப்பதன் விளைவாக இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஒருவர் உண்மையான இறை உறவோடு வாழும் போது உடனேயே அவைகளை உணரவும் அவைகளுக்காக மனம் வருந்தவும் முடியும். கோபத்தை வைத்துக்கொண்டே இருக்கிறாரா? வெறுப்பை மறக்காமலே இருக்கிறாரா? தவறை உணராமலே இருக்கிறாரா? மன்னிக்க முடியாமலே இருக்கிறாரா? கவலையில் மூழ்கி போய் விடுகிறாரா? தான் செய்தது சரிதான் என்று சாதிக்கிறாரா? பாலுணர்வு நினைவுகள் சார்ந்து திட்டம் போடுகிறாரா? இது ஹார்மோன் பிரச்சனை அல்ல, இது தேவனற்ற பிரச்சனையே. இது பாவத்தின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை அடையாத பிரச்சனையே. இது இன்னும் மாம்சத்தின்படி செயல்படும் நிலையை விட்டு நீங்கி வராத பிரச்சனையே. தவறை உணராவிட்டாலும் தவறுக்கு வருந்த விடாமலும் தன்னை சோதித்து அறிய அனுமதிக்காமலும் தன்னை சரி செய்ய விரும்பாமலும் இருக்கும்படியாக ஹார்மோன்கள் யாருக்கும் சுரக்காது. அது பாவத்தன்மை சுரப்பதன் அடையாளமே. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கோபத்தை கட்டுப்படுத்தி சமாதானத்தோடு பிறரோடு அன்போடு வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.